இன்றைய தெய்வ வார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சைச் செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்விப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகாய் என்பவர் பழைய பாட்டுள்ள ஒரு சிறிய தீர்க்கதரிசி. பால்பிலோன் மக்கள் சிறையிலிருந்து திரும்பி வந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 520. இந்த வசனம் நமக்கு சொல்வது என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்தை முதலில் கட்டுங்கள். தேவாலயம் இடிந்து கிடந்த நிலைகளில் இருக்கும்போது மக்கள் அதை பார்க்காமல் தங்கள் வீடுகளை சீரமைத்து கொண்டனர் என்று வேதம் கூறுகிறது. இதனால் மக்களுடைய உழைப்பில் பயனில்லை, ஆசீர்வாதம் குறைந்து காணப்படுகிறது. அதாவது மக்கள் தங்களுடைய வேலைகளையும் வியாபாரம் செய்யும்போது ஆண்டைய காரியங்களுக்காக கொடுக்காமல் இருக்கும்போது அவளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதை நாம் காண்கிறோம். ஆகாய் 1:7 உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகவே 1:8 மலைக்கு ஏறி மரத்தை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் கொள்ளப்படுகிறது. ஆகிய 2:9 இந்த பிந்திய ஆலயத்தின் மகிமை முன்னுணர்வை விதை பெரிதாக இருக்கும் என்று எழுதப்படுகிறது. நாம் தேவனை கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வைக்கும்போது அவர் நம்மை எல்லாவித ஆசீர்வாதம் நடந்திருப்பார். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் இன்னும் முதல் ஆசீர்விப்பேன் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற்றுவாராக. அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளையும் வசனத்தை வாசிக்கிற ஜெபிக்கிற கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்விக்கின்ற ஜெபிக்கிறேன். ஊழியக்காலையும் ஆசிரிங்க ஆண்டவரே. பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிரிங்கப்பா. திருநாள் காக்கிற பிள்ளைகளை ஆசிரிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவையை சேர்ந்து சரீர சுகம் பலன் ஜீவனை தர முடிய ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க. என்னென்ன கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனை கெட்டாமல் பெரிய காலனுக்கு அறிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். வசனத்தை தேய்க்கிற உண்மை பிள்ளைகளை ஆசிரிங்க, ஜெபிக்கிறவங்களை ஆசிரிங்க. ஆண்டவருடைய உண்மையில் வாழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை சாருங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.